ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहा भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. காசினியோர்தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகர்வகுளத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையன் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதே மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எழில் குறுகை வருமாறாய் இறங்கு நீயே. இந்த கலியுகத்திலே பிரதம ஆச்சாரியனாக சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் செய்தருளினார் என்பதாக சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்தி. கலியுகத்திலே பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதாம். அதாவது சாட்சாத் அவதாரம் அப்படின்னு ஒண்ணு கிடையாதாம். அத ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலே நம்ம பார்த்தோம். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் பூர்வ யுகங்களிலே இருந்தன. இந்த கலியுகத்திலே எம்பெருமான் ஆவேச அவதாரம் செய்கிறான் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்லுகிறது. சுவாமி தேசிகன் சொல்றார். அப்போ ஆழ்வார்களுக்குள்ளேயும் ஆச்சாரியர்களுக்குள்ளேயும் எம்பெருமான் ஆவேச அவதாரம் செய்கிறான். அந்த ரீதியிலே கலியுகத்திலே ஆரம்பத்திலே நம்மாழ்வாரை அவதாரம் பண்ண வைத்து அவர் மூலமாக எத்தனையோ விஷயங்களை எம்பெருமான் நமக்காக அருளி செய்திருக்கிறான். முதலிலே பார்த்தோமானால் நாமகீர்த்தன வைபவம் என்கிற ரீதியிலே எம்பெருமானை நாம் கீர்த்தனமாக பாட முடியும் என்பதை முதலிலே ஆழ்வார்களை கொண்டுதான் எம்பெருமான் தோற்று வைத்தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் தனிப்பட்ட கீர்த்தனம் அப்படின்னு ஒண்ணு இல்லாம இருந்தது. சம்ஸ்கிருத்திலையும் கிடையாது. ஏதோ வேத இதிகாச புராணங்கள்ல இருக்குமே தவிர தனியா கிடையாது. ஆனால் கீர்த்தனத்துக்குன்னே இருக்கிறவர்கள் நித்திய சூரியர்கள், எப்பொழுதுமே எம்பெருமானை சதா கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருப்பவர்கள், அவர்களை கொண்டு அவதாரம் பண்ண வைத்து இந்த கலியுகத்திலே கீர்த்தனம் பாட வைத்தான் எம்பெருமான். ஏனென்று கேட்டால் கலியுகத்திலே கேசவ கீர்த்தனம் தான் உத்தமமான தர்மம், களவு கேசவ கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தால் வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக திராவிட பாஷையிலே திராவிட பாஷையிலே அருளி செய்தார். சம்ஸ்கிருத பாஷையிலே இருந்தாலுமே அது தெளிவாக இல்லாமல் பலவிதமான கருத்துக்களுடன் இருந்தது. பல பேர் பலவிதமாக வியாக்கியானம் பண்ணார்கள். அதை தெளிவாகவும் மதுரமாகவும் சொல்லுவதற்காக எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி சொல்லணுங்கிறதுக்காக வேதத்தை தமிழிலே, அதாவது வேத தாற்பயத்தை சர்வரும் அதிகரிக்கலாம்படியான தமிழ் பாஷையிலே அருளி செய்யணும் அப்படின்னு வெறும் கீர்த்தனம் மட்டும் இல்லாமல் அது வேதாந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லும்படியாக ஆழ்வார்களை கொண்டு இந்த மாதிரி பிரபந்தங்கள் அருள வைத்தான். இதுவும் கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே தான். ஏன்னா கலியுகத்தில் தான் வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் புரியாமல் எல்லாரும் கவலைப்படுவார்கள் என்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக
சரணாகதி சம்பிரதாயம் என்ற ரீதியிலே குரு சிஷ்ய பரம்பரை தொடர்ந்து வரணும். அது முன்யுகத்தெல்லாம் ஒரு விதத்திலே மகரிஷிகளிடம் வந்திருக்கு. ஆனா கலியுகத்திலே எப்படி வரப்போறதோன்னு பயமா இருக்கு. அதனால எம்பெருமான் என்ன பண்ணான், இந்த கலியுகத்திலே குரு சிஷ்ய பரம்பரை நன்றாக வரணும் என்பதற்காக, சம்பிரதாயம் நல்லபடி நடக்கணும் என்பதற்காக நம்மாழ்வாரை அவதாரம் பண்ணி வைத்து நம்மாழ்வார் மூலமாக சம்பிரதாயம் ஆரம்பம். அதாவது சம்பிரதாயம்னு சொன்னாலே ஆச்சாரியன் கொடுத்து சிஷ்யன் வாங்குவதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி சிஷ்யன் பெற்றுக்கொண்ட அர்த்தத்தை இன்று வரைக்கும் நமக்கு உபதேசமாக அந்த குரு பரம்பரையிலே ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அந்த மாதிரி கலியுகத்திலே சரணாகதி சம்பிரதாயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆச்சாரிய பரம்பரை நன்னா வரணுங்கிறதுக்காக முதல்ல சுவாமி நம்மாழ்வாரை அவதாரம் பண்ணி வைத்தார். அதனால்தான் அவர் சரணாகத சம்பிரதாய கூட்டஸ்தராக இருக்கார். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்னும்படியாக. இப்படியாக ஆழ்வார், குறிப்பாக நம்மாழ்வாரை கொண்டு இத்தனை காரியங்களை எம்பெருமான் ஆரம்பித்து வைத்திருக்கான். கலியுகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய புரட்சியே எம்பெருமான் பண்ணியிருக்கான். ஒரு கீர்த்தன சம்பிரதாயம், ஒரு சரணாகதி சம்பிரதாயம். சரணாகதி முன்னாடி இருந்தது, ஆனா சம்பிரதாயமா அடுத்தடுத்து இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கு இல்லையா. ஒரு சரணாகதி சம்பிரதாயம், ஒரு கீர்த்தன சம்பிரதாயம், ஒரு வேத அர்த்தம் தமிழ்ல. இந்த மாதிரி அந்த காலத்துல பிரசித்தமான 2 பாஷை சம்ஸ்கிருதம் தமிழும் தான் பாரத தேசத்துல. வெளி தேசத்துல கூட சம்ஸ்கிருதம் தான் இருந்திருக்கு. அப்புறம் சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்த கொச்ச பாஷைகள் நிறைய இருந்திருக்கு. அதனால சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலுமாக எம்பெருமான் வெளியிட்டான். தமிழிலே வெளியிடும் போது ஆழ்வாரை கொண்டு வெளியிட்டான் அப்படின்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாரை அவதாரம் பண்ண வைத்து 4 வேதத்தின் சாரமாக 4 பிரபந்தங்களை எம்பெருமான் வெளியிட்டருளினான். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்பதாக. அதிலே இப்பொழுது திருவாசிரியம் என்பதனுடைய ஒரு அனுபவம், ஒரு அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆழ்வாருடைய பிரபந்தம். இந்த 4 பிரபந்தத்தை வரிசையாக ஆழ்வார் அருளி செய்ததிலே ஒரு அர்த்தம் உண்டு என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். 2 இடத்துல சாதிக்கிறார். முதல் இடம் பிரபந்த சாரத்திலே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும், பின் உரைத்ததோர் திருவாய்மொழி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்ற. ஆசுர கணக்கு மட்டும் இல்லாமல் முதலில் வந்தது திருவிருத்தம், தொடர்ந்து வந்தது திருவாசிரியம், அடுத்து வந்தது பெரிய திருவந்தாதி, கடைசியாக வந்தது திருவாய்மொழி அப்படின்னு சாதிக்கிறார் இங்கே. ஆக ஆழ்வாரை கொண்டு பிரபந்தங்களை எம்பெருமான் அருள் வைக்கும் போதும் இத்தனை இருக்கு. அதாவது இந்த கிரமத்துல பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த கிரமம், அந்த அனுபவம். அதை பத்தி சுவாமி தேசிகனானவர், இதே சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கும் பொழுது, ஆத்யே ஸ்வீய பிரபந்தே சடசிதபிததே சம்ஸ்கிருதேர்துஸ்தஹத்வம் द्वैतीके स्वरूपाद्यखिलमथ हरेः अन्वभूत् स्पष्टदृष्टम् कार्तीयीके स्वकीयां भगवदनुभवे स्फोरयामास तीव्राम् आशां तुर्ये यथेष्टम् भगवदनुभवात् ஆபமுக்திம் சடாரிஹி அப்படின்னு சாதிக்கிறார். ஆத்யே ஸ்வீய பிரபந்தே, ஆழ்வார் தன்னுடைய முதல் பிரபந்தத்துல என்ன சொன்னார், திருவிருத்தத்திலே, 2வது திருவாசிரியத்திலே என்ன சொன்னார், இதெல்லாம் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். திருவிருத்தத்துல முதல்ல மெய் நின்று கேட்டருடாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே தான் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே பொய் நின்ற ஞானமும் பொல்லா எங்களுக்காக அவதாரம் பண்ணியே எம்பெருமானே, எங்கள் பிறவி தீர நீ பிறவி எடுத்தாயே எம்பெருமானே, என்னுடைய விண்ணப்பத்தை மெய் நின்று கேட்டருளாய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். அப்போ சடஜித விததே சம்ஸ்கிருதேர் துஸ்ஸகத்துவம், இந்த சம்சாரம் தாங்க முடியாமல் இருக்கு, பொறுக்க முடியாத துக்கத்தோடு கூட இந்த சம்சாரம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சம்சாரத்தினுடைய ஒரு துக்கமயமா இருத்ததை அந்த திருவிருத்தத்திலே பிரதானமாக அருளி செய்தாராம். நாயிகா பாவத்திலே பல பாசுரங்கள் இருந்தா கூட எம்பெருமானை விட்டு பிரிந்து அந்த நாயிகை படும் பாட்டை எல்லாம் சொல்லும்படியா இருக்கு திருவிருத்தத்துல. அதனால சம்சாரம் தானே எம்பெருமானை விட்டு பிரிந்திருந்தா சம்சாரத்துல இருக்கும்.
சேர்ந்திருந்தா மோட்சத்துல இருக்கும். இப்போ சம்சாரத்துல இருக்கிறபடினாலே, எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கிறபடினாலே அது துஸ்ஸகமாக இருக்கு, தாங்க முடியாமல் சகிக்க முடியாமல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முதலிலே சொல்லிவிட்டு, இரண்டாவது பிரபந்தம் திருவாசிரியம் அப்படின்னு இதை சாதிக்கிறார். துவைதீகே ஸ்வரூபாத்யகிலமதஹரேகே அன்வபூத் ஸ்பஷ்ட திருஷ்டம். ஆழ்வார் இப்படி திருவிருத்தத்தை அருளி செய்த உடனேயே எம்பெருமான் பார்த்தார், ஆழ்வார் இவ்வளவு சோகத்தோட இருக்காரு, நாம இவருக்கு மோட்சம் கொடுக்கணும். ஆனால் அதே சமயம் இப்பவே மோட்சம் கொடுக்கவும் கூடாது. ஏன்னா ஆழ்வாரை கொண்டு எம்பெருமான் எத்தனையோ காரியங்கள் சாதித்துக் கொள்ளணும். முதல்ல சொன்னேன் இல்லையா, ஆழ்வார் கொண்டு பிரபந்தம் வரவழைக்கணும், கீர்த்தன பிரபாவம் எல்லாருக்கும் தெரியணும். அதனால பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டூர்கள் சொல்ற சுவாமி தேசிகன். இவர்கள் தான் பாட்டுக்கு உரியவர்கள், பாடுவதற்கு உரியவர்கள். ஆழ்வாரை கொண்டு அந்த முதலாழ்வார் மாதிரி அடுத்ததுதானே நம்மாழ்வார். கீர்த்தனம் வரவழைக்கணும், சரணாகதி சம்பிரதாயம் நடத்தணும், இப்படின்னா இவ்வளவோ எம்பெருமான் கணக்கு வச்சுன்னு இருக்காரு இல்லையா. அதனாலே ஆழ்வாருக்கு தற்காலமாக வந்த மனசு கஷ்டத்தை தீர்க்கலாம் என்பதற்காக எம்பெருமான் தன்னுடைய திருமேனியை ஆழ்வாருக்கு காட்டி அருளி, தன்னுடைய சொரூப ரூப குண விபவங்களை எல்லாம் காட்டி அருள, அதை கண்டு ஆழ்வார் பாடுவதுதான் திருவாசிரியம் அப்படிங்கிறது. இங்க துவைதீகே ஸ்வரூபாத்யகிலமதாம், ஸ்வரூபம் உதாரணதெல்லாம் எம்பெருமான் காட்டி தந்தருளினான். ஏன்னா எல்லாமே எம்பெருமான் அருளுவது தானே. ஆழ்வார் பொறுத்தவரை எல்லாமே எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினன் எவனம், திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் அப்படிங்கிறார் ஆழ்வாரே. அதான் அருளப்பாடுன்னு சொல்றோம். ஆழ்வார்களுக்கெல்லாம் அருளப்பாடு அப்படின்னு கோயில்ல சொல்றோம் இல்லையோ. அருளப்பாடுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமான் தானே வந்து அருளுகிறான். நாம போய் சடாரி வாங்கிக்கிறோங்கிறது இல்லை, எம்பெருமானே சடாரியை கொடுத்து அருளுகிறான். நாம போய் படிச்சு ஞானம் சம்பாதிச்சுக்கிறோம் இல்லை, எம்பெருமானே ஞானத்தை கொடுக்கிறான். அதைத்தான் ஆழ்வார் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன்கிறார். திருமாலுடைய அருள் பெற்றவன் சடகோபன் அப்படின்னு. அப்போ அருளப்பட்டன்னு சொன்னதை வச்சுதான் அருளப்பாடு அப்படின்னு சொல்ற வழக்கம். பெருமாளே வந்து அருளுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வார்களுக்கெல்லாம் பெருமாளே வந்து அருளுகிறான். மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மால் உகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா. மால் உகந்த ஆசிரியர் எம்பெருமானே உகந்து அவர்களுக்கு அருள் செய்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனாலே ஒரு நிர்கேதுக கிருபையாலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு ஞானத்தை அருளினா மாதிரி, நிர்கேதுக கிருபையாலே ஆழ்வாருக்கு தன்னுடைய சொரூப ரூபங்களை எல்லாம் எம்பெருமான் பிரகாசனம் பண்ணி அருள, அதை பார்த்து ஆழ்வார் அருளி செய்துதான் இந்த இரண்டாவது பிரபந்தம் திருவாசிரியம் அப்படிங்கிற பிரபந்தம். தார்த்தீகே ஸ்வகீயாம் பகவத் அனுபவே ஸ்போரயாமாசதி உரம். அடுத்து மூணாவது பெரிய திருவந்தாதி. அதுல ஆழ்வார் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். பகவத் அனுபவத்துல தீவிரமான ஆசை ஆழ்வாருக்கு இருக்கு, பிறந்திருக்கு. இப்போ எம்பெருமானுடைய திருமேனி எல்லாம் சேவிச்ச உடனே, சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாம் சேவிச்ச உடனே அதை பூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருக்கு ஆழ்வார். அது அடக்க முடியாத ஆசை, அது தீவிரமான ஆசை. அதைத்தான் பெரிய திருவந்தாதியிலே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் அதுக்கு பெரிய திருவந்தாதி அப்படின்னே பெயர். அடிக்கடி சொல்றது உண்டு இந்த விஷயத்த. ஏன்னா சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க இருக்கிற திருவந்தாதியிலேயே சின்னது அது. முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்முகன் திருவந்தாதி, அதெல்லாம் காட்டுறது சின்னது. அப்ப சிறிய திருவந்தாதின்னு தான் பேர் வைக்கணும். ஏன் பெரிய திருவந்தாதி அப்படின்னு பெயர் வச்சாங்கட்டா, பெரிய விஷயம் அதுல இருக்கு, அதனால பெரிய திருவந்தாதி அப்படின்னு பேர். எப்படின்னா மகாபாரதம் அப்படின்னு சொல்றா இல்லையா, ஏன் மகாபாரதம் பெயர்னு கேட்டா மகத்வாத் அப்படிங்கிற பெரிய விஷயம் அதுல இருக்கு, அதனால அது மகாபாரதம். மனுஷர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா விஷயமும் இருக்காம். அந்த மாதிரி இதுல பெரிய விஷயம் இருக்காம். எது பெரிய விஷயம்னா ஆழ்வாருடைய தீவிரம் ஆசாம், தீவிரமான ஆசை, எம்பெருமானை அடைய வேணும் என்கிற ஆசைதான் பெரிய விஷயம். இது ரொம்ப ரொம்ப பெரியது அப்படின்னு யார் சொன்னான்னா ஆழ்வாரே சொல்ற, சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணன்மலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான விந்தமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அப்படிங்கிறார். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டா, சாதாரணமானவன் கேட்டா ஆகாசம் தான் பெருசுன்னுவான்.
சாஸ்திரம் படிச்சவன்னு கேட்டா ஆகாசத்தை காட்டிலும் பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு, எல்லாத்தை காட்டிலும் பெருசு பிரகிருதி மண்டலம் அப்படின்னுவான். இன்னும் என்ன சாஸ்திரம் படிச்சவன கேட்டா பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் பெருசு எது அப்படின்னு கேட்டான்னா முக்தாத்மாவுடைய ஞானம் அப்படின்னுவான். ஏன்னா பிரகிருதி மண்டலம் பிரகிருதியோட நின்றுடுறது. முக்தாத்மா இருக்கானே சிவி குண்டத்துல, அவனுடைய ஞானங்கிறது அங்கிருந்து எல்லாத்தையும் பாக்குறான். அப்படின்னா அங்கிருந்து இங்க வரைக்கும் அவனுடைய ஞானம் வந்திருக்கு. அப்போ முக்தாத்மாவுடைய ஞானம் அப்படிங்கிறதா பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் பெருசு. பிரகிருதியும் தாண்டி அப்பாலே சீவை குண்டத்துல இருந்து கொண்டு அந்த முக்தாத்மாவானவன் சகல பிரபஞ்சத்தையும் எம்பெருமானுடைய உபய விபூதியும் பார்க்கிறான். அப்படின்னா அவனுடைய முக்தாத்மாவுடைய ஞானம் தான் பெருசு. அப்படின்னா அதை காட்டிலும் பெருசு எது அப்படின்னா எம்பெருமானுடைய சங்கல்ப ஞானம். ஏன்னா முக்தாத்மாவுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதே எம்பெருமானுடைய சங்கல்ப ஞானம் தானே. அதனால அது அதை காட்டிலும் பெருசு. அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெருசு எதுன்னு கேட்டானா என்னுடைய ஆசைங்கிற ஆழ்வார். சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா, என்னுடைய ஆசை. எம்பெருமானுடைய சங்கல்பத்தக்க ஞானம் காட்டிலும் பெருசு. ஏன்னா எம்பெருமானே சங்கல்பித்து என்னுடைய ஆசையை தீர்க்கிறான். அவன் சங்கல்பம் பார்த்து சங்கல்ப ஏஷ பவத்தோ நிபுண சகாயங்கிறார் சுவாமி. அந்த சங்கல்பத்தை வச்சுட்டே ஆசையை தீர்க்கணும், வேற எதுவும் கிடையாது. அப்ப அதை காட்டிலும் பெருசு என்னுடைய ஆசை. அப்படி ஆழ்வாருடைய தீவிரமான ஆசைங்கிறதான பெருசு. அதை பற்றி சொல்றபடினாலே பெரிய திருவந்தாதி அப்படின்னு பெயர். அதுக்கப்புறம் 4வது தான் திருவாய்மொழி. அதைத்தான் தேசிகன் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழிங்கிறார். எல்லாத்துக்கும் மேல கடைசியில கிளைமேக்ஸாக சொன்னது திருவாய்மொழி. அதுல என்ன சொன்னா கேட்டா துரியே யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆப முக்திம் ஷடாரிஹி. அதுல பெருமாள் பார்த்தார், இங்கேயே நல்ல பகவத் அனுபவத்தை ஆழ்வாருக்கு கொடுக்க வேணுங்கிறதுக்காக நல்ல திவ்ய தேச அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆழ்வாருக்கு கொடுத்த, நாயிகா பாவத்திலே வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆழ்வாருக்கு கொடுத்தா அதையெல்லாம் அனுபவித்து கடைசியிலே சூழிசும் பனுகில் எம்பெருமானை அனுபவித்து ஆழ்வார் எம்பெருமானுடைய மோட்சத்துக்கு போய் சேர்ந்தார் அப்படின்னு திருவாய்மொழி. அது கடைசியில அதான் சொன்னேன் கிளைமேக்ஸ் திருவாய்மொழி. கடைசியில் அது போய் சேர்ந்துட்டார், எம்பெருமான் திருவடியிலே போய் சேர்ந்தார் அப்படின்னு வரும். அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன ஆசையெல்லாம் தீர்ந்து வீடு பெற்ற மோட்சம் பெற்றார் குருகூர் சடகோபன் அப்படின்னு ஆழ்வாரை சொல்ற. அத சுவாமி தேசிகனும் ஆப முக்திம் ஷடாரிஹி அப்படின்னு முடிக்கிறார், மோட்சம் பெற்றார் அப்படின்னு. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில திருவாய்மொழியிலே மோட்சம் பெற்றார். இப்படி 4 பிரபந்தமும் ஆழ்வாருடைய 4 நிலைகளிலே வரிசையாக வரக்கூடிய 4 நிலைகளிலே அருளி செய்யப்பட்ட பிரபந்தங்கள் அப்படின்னு இருக்கு. அதுல திருவாசிரியம் சின்னதா இருக்கு அப்படின்னால அதை எடுத்துட்டோம். முதல்ல திருவாய்மொழி முக்கியமானது, பிரதானமானது. திருவாய்மொழி காலக்ஷேபம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரு திருவந்தாதி சொல்லணும். இதுல சூச்சி கட்டாக நியாயம்னு ஒரு நியாயம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அதாவது ரொம்ப சுலபமான காரியத்தை முதல்ல செய்வாளாம். ஒரு கொல்லன் பட்டறையில ஒருத்தன் போய் ஒரு பெரிய கட்டாகம், பெரிய பாத்திரம் ஒண்ணு பண்ண சொன்னான். இன்னொருத்தன் போய் ஊசி பண்ண சொன்னான். இவன் முதல்ல எதை செய்வான்னா ஊசியை தான் செய்வான். ஏன்னா செஞ்சு முடிச்சிடலாம் பட்டுன்னு பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கங்காளத்தை செய்வான் இல்லையா, அந்த மாதிரியாக. திருவிருத்தம் 7 பாசுரங்கள், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும்னு இருக்கிற அப்படின்னால அதை பார்க்கலாம். அதுல என்ன கேட்டா பகவானுடைய சொரூப ரூப குணங்களை எல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறான்னு வரும். இந்த 4 நிலையிலே 4 பிரபந்தங்களே இருந்த 4 நிலையும் பரதாழ்வானுடைய 4 நிலைகளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு அடியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல தடவை. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்திலே பரதாழ்வான் இங்கே தசரத சக்கரவர்த்தியோட மரணத்துக்கு அப்புறம் முதல்ல அரண்மனைக்கு வர்றார். வரைச்சு ரொம்ப துடிக்கிறார். காரணம் ராமன்லாம் காட்டுக்கு போயிட்டார். நேரம் வந்தா அண்ணாவை செவிக்கலாம் தான் வர்றார். ஆனா ராமன் இல்ல, லக்ஷ்மணன் இல்ல, சீதா பிராட்டி இல்ல அப்படின்னா அப்போ மோட்சத்தை விட்டு சம்சாரத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு அவருக்கு. ஏன்னா அவளாம் இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேன். அவளாம் காட்டுக்கு போயிட்டான். இப்போ அவளை பிரிஞ்சு இங்க இருக்கிறதுங்கிறது ஆழ்வாருக்கு சம்சாரத்துல எப்படி துக்கப்பட்டாரோ அந்த மாதிரி பரதாழ்வான் அதிலே துக்கப்படும்படியான ஒரு நிலைமை. முதல்ல பரதாழ்வானுடைய முதல் நிலைமைன்னு அதை எடுத்துப்போம். பெருமாள் ராமனை பிரிந்து அங்கே சம்சார துக்கத்திலே வாடுகிறார் போலே வாடிய நிலை.
இரண்டாவது என்ன கேட்டான்னா, நேர எம்பெருமானுடைய சொரூப ரூப விபவங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய தசை இது. அங்கிருந்து கிளம்பி சித்திரகூடத்துக்கு போற, அங்க பெருமாள் ஸ்ரீராமனுடைய சொரூபத்தையும் ரூபத்தையும் எல்லாத்தையும் பார்க்கிற, அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற, பெருமாளை பார்த்தபடினாலே அனுபவிக்கிறார் அப்படின்னு ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டார்னா, திரும்பி வந்துட்டார் அயோத்தியாவுக்கு. 14 வருஷ காலம் காத்துட்டு இருக்கார், பாதுகாப்பட்டாபிஷேகத்தை நடத்திட்டு. எம்பெருமான் இன்னைக்கு வரப்போறான்னு ஆசையோட காத்துட்டு இருக்கார். அதான் ஆழ்வார் ஆசையோட காத்துட்டு இருந்த நிலை அப்படிங்கிறது. நாலாவது என்ன கேட்டார்னா, அப்படி எம்பெருமான் ஸ்ரீராமன் ராவணவதம் முடிச்சுட்டு எழுந்தருள பெருமாள் கிட்ட பாதுகையை ஒப்படைச்சிட்டு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே இருந்தார் இல்லவா, அதுதான் திருவாய்மொழி ஆழ்வார் மோட்சம் பெற்ற நிலை. ஆக பரதாழ்வானுடைய 4 நிலைக்கு சமமாக ஆழ்வாருக்கு 4 நிலை அப்படிங்கிறது இருக்கு. அதுல இரண்டாவது சித்திரகூடத்திலே எம்பெருமான் ஸ்ரீராமனை பார்த்து பரதாழ்வான் சந்தோஷப்பட்டார். ஏன்னா ரூப குணங்களை எல்லாம் சேவித்து ஒரு பக்கம் சந்தோஷம், ஆனாலும் எம்பெருமானை அடைய முடியல. அதனால அடுத்தது தொடர்ந்து எம்பெருமானுக்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு வரும். அது அடுத்த பிரபந்தம் பெரிய திருவந்தாதிலே. அந்த ரீதியிலே பகவத் சொரூப ரூபங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு பரதாழ்வான் இருந்த மாதிரி ஆழ்வார் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த திருவாசிரியத்திலே நாம் பார்க்க போகிறோம். இங்க பெருமான் ஆச்சரியமாக சேவை காட்டுறாராம். அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி மயர்வர மதி நலம் அருளினன் எவனவன் சொல்ற மாதிரி ஆழ்வாருக்காக விசேஷமாக தன்னுடைய திருமேனியையும் தன்னுடைய வைபவங்களையும் எம்பெருமான் காட்டி தந்தருள அந்த அனுபவித்து ஆழ்வார் அந்த சந்தோஷத்தோடு கூட பாடுகிறார். அதே சமயம் இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவிக்காமல் இங்கே நாட்டாரெல்லாம் இருக்கிறார்களே அப்படின்னு அதுக்காக அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாகவும் பாடுகிறார். ஓ ஓ உலகினது இயல்வே ஈன்றாள் இருக்க மனை நீராட்டி புது புது தெய்வங்கள் எல்லாம் கொண்டாடுகிறீர்களே, உலகத்துல என்ன இப்படி ஒரு இயல்பு ஆய்விட்டதே, எங்கேயோ ஓடின்னு இருக்கா, எதையோ சேவிச்சுன்னு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காளே. புது புது தெய்வங்கள் கொண்டாடுகிறீர்களே, வேதத்திலே வேத முதல்வனாக நாராயண பரம்பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டவன், நாராயண ஏவேதம் சர்வம் அப்படின்னு சொல்லப்பட்டவன், ஏகோகவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்லப்பட்டவன், அவன் தான் மோட்சத்தை கொடுப்பவன், அவன் தான் சிருஷ்டி பண்றவன் சொல்லப்பட்டவன், அதை தெரியாமல் இருக்காளே அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கும் உபதேச ரூபமாக தனக்கும் அனுபவ ரூபமாக எல்லாம் சேர்த்து இந்த திருவாசிரியம் இருக்கிறபடினாலே மிகச் சிறிய பிரபந்தமா இருந்தாலுமே இது எத்தனையோ விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறபடினாலே ஆனந்தமாயும் இருக்கு, உபதேசமாயும் இருக்கும். அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பிரபந்தம் இது. முறையில் வரும் ஆசிரியம்னு சொல்றார் இத சுவாமி தேசிகர். முதலிலே திருவிருத்தம் சொல்லி அந்த முறையிலே திருவாசிரியம் வந்தது அப்படின்னா, முதலிலே சம்சாரம் துக்கமாக கோரமாக இருக்கு, தாங்க முடியலைன்னு சொல்லச்ச, அப்ப பெருமாள் அனுகிரகம் பண்ணான்னா இந்த சம்சாரத்திலேயே இங்கேயே பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தோம்னா அப்ப சம்சார தாபம்ங்கிறது தீரும், பெருமாள் அனுபவங்கிறது அதிகமாகும். இதுதானே முறையிலே வரக்கூடியது. மோட்சங்கிறது வரட்டும் பின்னாடி, கிரமமா வரணும்னா சம்சாரத்திலேயே ஓரளவு சம்சார துக்கம் தெரியாதபடி பகவத் அனுபவங்கிறது வரணும். அதுதானே கிரமம், நமக்கே கூட தான். பின்னாடி மோட்சங்கிறது வரட்டும், நடுவில் அது வரணும் இல்லையா. நமக்கும் இந்த 4 கிரமம் வரணும். சம்சாரத்திலே நமக்கும் ஒரு வேஷம் இல்ல துக்கம் வரணும், அதுக்கப்புறம் பகவத் அனுபவத்திலே ஒரு சுகம் வரணும், அந்த சுகத்தினாலே அதிலே ஆசை வரணும், அப்புறம் அதை அடைந்து சந்தோஷமாக நம்ம மோட்சம் போகணும் அப்படிங்கிற 4 நிலைமை நமக்கும் தானே வர வேண்டியிருக்கு. அதனால ஆழ்வாருடைய 4 பிரபந்தங்களே நாம் விசேஷமாக அனுசந்தானம் பண்ணால் எந்த மாதிரி 4 நிலைகளும் நமக்கும் வரலாமா இருக்கும். அந்த ரீதியிலே கொஞ்சம் கிரமம் மாறினால் கூட திருவாசிரியம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரமாக இருக்கிறபடியால் நாம் அதை பார்க்கலாம். இப்பொழுது முதலிலே திருவாசிரிய தனியன். காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பா அதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை
மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. ஆசிரியப்பா அப்படிங்கிற வகையிலே தமிழ் பாட்டு வகை இது. அந்த வகையிலே இருக்கிற அப்படின்னால்தான் இதுக்கு திரு ஆசிரியம் அப்படின்னே பெயர். ஆசிரியப்பால இந்த வெண்பா மாதிரி 4 வரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது பெரிய அளவுல பாட்டாவெல்லாம் பாட முடியாது. அதனாலதான் இயற்பான் பெயர். இயற்பானா இயலாக பாட முடியும், இசையாக பாட முடியும். அதாவது இயல் இசை அப்படின்னு 2 விதம் இருக்கு இல்லையா? இதுல ஆழ்வார் பாடல்கள்லாம் முக்காவாசி இசையா தான் வரும். இசையா பாடணும். அத இசையிடும் பாடி அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். பண்ணில் பாட வல்லார் அப்படிங்கிறார், இசையிடும் பாடிங்கிறார், பாடி ஆடுமினே அப்படிங்கிறார், இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையோ? அதனால பாடுவதற்காக தான் வந்திருக்கு ஆழ்வார் பாட்டெல்லாம். நாம கீர்த்தனம் பாடுதல் தான். ஆனால் இந்த இயல்பா மாத்திரம் என்ன கேட்டா பெரிய அளவுல இதை பாட முடியாது. அப்ப இயலாக இசை இல்லாமல் இயலாக சொல்லி கொண்டு போகணும். நம்மளாம் பாராயணம் பண்றோம் முடியும், அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. அந்த மாதிரி ஒரு இயல்ல வர்றதான் திரு ஆசிரியம். ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஒரு விதம். அதுல அந்த ஆசிரியப்பா விதத்திலே அந்த முறையிலே இப்பொழுது இது இருக்கு, இந்த திருவாசிரியம் இருக்கு. அதனாலதான் திருவாசிரியம் அப்படின்னு பெயர். இங்க தனியன் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படிங்கிறவர் அருளி செய்த தனியன். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அந்தரங்க சிஷ்யர்களே ஒருவராக இருந்தவர் அவர். முதல்ல ஏதோ அத்வைத்தியா இருந்தார். அதுக்கப்புறம் மாறி பகவத் ராமானுஜர் கிட்ட அத்தியந்த பக்தியோட கூட இருந்தவர். மொத்தமே பகவத் ராமானுஜருக்குன்னு அர்ப்பணம் பண்ணி இருந்தவர். அவர் அருளி செய்த தனியன் இது. இங்க ஆழ்வாரை பத்தியும் இந்த திருவாசிரியம் பத்தியும் சொல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி ஆழ்வாருடைய அவதார வைபவம், காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து, இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை தான் முதல் அவதாரிக்கல நான் சொன்னேன். இந்த கலியுகத்திலே ஆழ்வார் வந்து உதித்தார் அப்படிங்கிற இந்த கலியுகம்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ரொம்ப பயந்துன்னு இருந்தான். வரும் புராணத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு விஷயம் வரும். கலியுகம் வந்த போது மொத்த பேருக்கும் பயம் இருந்துதான். ஏன்னு கேட்டா முதல் விஷயம் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சிருத்து. துவாபர யுகத்துல முடிவிட கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. 2வது விஷயம் என்ன கேட்டா கலிபுருஷன் மிகவும் மோசமானவன், எல்லாரையும் கெடுக்கக்கூடியவன், அவனுடைய ஆட்சி வரப்போறது. அப்போ பயந்தவர்கள் யாருன்னா ராஜாக்கள்லாம் பயந்தா. பரீட்சித் மகாராஜன் தான் இந்த கலியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திக் விஜயங்கள் எல்லாம் பண்ணி கலிபுருஷனுடைய கோலாகலம் எங்கேயும் இல்லாதபடி, கெட்ட நடத்தைகள் அதெல்லாம் இல்லாதபடி தன்னுடைய ராஜ்யத்துல பார்த்துண்டான். எங்க பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய கதை தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒருபடி பார்த்துண்டான்னு இருக்கு. ராஜாக்களுக்கு பயம் மாத்திரமில்ல, முக்கியமா பயந்தவர்கள் பிராமணர்கள். ஏன்னா நல்ல தர்மங்கள்லாம் இல்லாத போயிடும், கெட்ட தர்மங்கள்லாம் வந்துடும். கலியுகம் மோசமானது. கலியுகத்தை பத்தி எல்லாம் முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்கா, பார்த்து வச்சிருக்கோம் இல்லையோ? அதனால என்ன பண்றதுன்னு பார்த்தாங்கன்னா சத்தர்மங்களை எல்லாம் வளர்க்கணத்தாக என்ன பண்ணலாம்ங்கிறதுக்காக அவர்களும் ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்லாம் கலியுகத்துக்கு ஏத்தா மாதிரியாக ஸ்மிருதி இதிகாச புராண பிரவச்சனங்களை எல்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு அவ ஆரம்பிச்சா, யாகங்கள்லாம் நிறைய பண்ணணும்னு ஆரம்பிச்சா அப்படின்னு வரும். அதனால ராஜாக்கள் எப்படி பயந்தாலும் அந்த மாதிரி சத்துக்களான பாகவதர்களும் இப்படி பயந்துன்னு இருக்கா. இப்படி எல்லாம் பயப்படமானா அப்படின்னு கேட்டா ஆமாம், கலியுகம் அவ்வளவு மோசமானது. அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த கலியுகத்துல பெருமாள் இந்த மாதிரி ஆழ்வார்களை அவதாரம் பண்ண வைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும் யோசிச்சுவாள். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி வச்சார். கலியுகத்துல நம்மளுடைய க்ஷேமத்துக்காக காசினியோர்த்தாம் வாழ, காசினியோன்னா அந்த பூலோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் கலியுகத்துல ஓரளவு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார்கள் அவதாரம். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணலைன்னா நம்ம சித்தாந்தம் கிடையாது, வேதத்தினுடைய அர்த்தம் கிடையாது, சரணாகதி சம்பிரதாயம் கிடையாது, குரு பரம்பரை கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன இருக்குன்னா வேதத்துக்கு யார் யாரோ என்னமோ அர்த்தம் சொல்றா இல்லையா, அதுதான் அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு வச்சுண்டு ஈஸ்வரனே கிடையாது, ஈஸ்வரனே பொய், பிரபஞ்சமே பொய்ன்னு சொல்ற வாதம் உண்டு. அப்புறம் பௌத்த மதம் அந்த மாதிரி நாஸ்திக வாதங்கள் சிலது, வேதத்தை ஒத்துண்டு பண்ற நாஸ்திகவாதம். அப்புறம் வேற யாரும் ஒருத்தர் சைவன் முதலானவர்கள்லாம் பிக்ஷவ் சைவ சுவராஜம் பவம் அபிதனுதேன்னு வரும். வேற யாரோ புது புது தெய்வங்கள் இப்படி எல்லாம் தானே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் எத்தனையோ புது புது தெய்வங்கள்லாம் வரலையான்னா வர்ணாசிரம தர்மங்கள்ங்கிறது இல்லாத போயிடும்.
நித்திய கர்மா அனுஷ்டானம்ங்கிறது இல்லாத போயிடும், சரணாகதிங்கிறது இல்லாத போயிடும், வேத மார்க்கம் அப்படிங்கிறது இல்லாத போயிடும். ஏன்னா வேதத்துக்கு என்ன மதிப்பு? வேதத்துக்கு மதிப்பு இல்லாமல் வேற எதுக்கும் மதிப்பு அப்படின்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒழியணுங்கிறதுக்கு தான், இந்த கலியுகத்தை நல்லபடியா கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் ஆழ்வார்கள் அவதாரமே. அதனால்தான் ஆழ்வார்களை பெருமாள் அவதாரம் பண்ணி வச்சது காசினியோர் தாம் வாழ, இந்த கலியுகத்துல எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு வாழ்வு பெறணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லாட்டா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். மற்ற மதங்கள்லாம் எத்தனையோ மோசமான மதங்கள் எல்லாம் வேதத்துக்கு நேர் எதிராக அர்த்தம் சொல்லி வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு எல்லாம் பொய்ன்னு சொல்லும்படியா ஆயிருக்கும். நல்லபடியா அதெல்லாம் ஆகாமல் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி வச்சா அவனு ஒத்துன்னு இருக்கா. ஏதோ ஒரு கட்டுக்கோப்புக்கவானா அது வச்சுட்டு இருப்பாளே தெரியா தவிர, ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணபடினால பக்தி நெறி வந்தது. அது ஏன் அப்படி சொல்றேன் கேட்டா, அவளும் ஒத்துன்னு இருக்கான்னு ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பாருங்களேன், பக்தி மார்க்கம் தான் லோகத்துல எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணப்புறம் அது அதோட முடியல. ஆழ்வார்கள் தான் இந்த பக்தி நெறியை காமிக்கிறா, கீர்த்தன நெறியை காமிக்கிறா இல்லையா. அதுக்கப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறவருடைய ஒரு சம்பிரதாயம், அது மாதிரி பண்டரிபுரத்துல அவளுடைய சம்பிரதாயம் எல்லாம் கீர்த்தன சம்பிரதாயம் தானே. எல்லாத்துக்கும் மூலம் ஆழ்வார் தான். ஆழ்வார் இல்லாட்டா அதெல்லாம் எதுவுமே வந்திருக்காது. என்னதான் வேதாந்தம் யார் பேசினாலும் எங்க பார்த்தாலும் ஜனங்கள் ஜே ஜே ஜேன்னு பக்தியோடு கூட ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மூல காரணம் ஆழ்வார்கள் தான். அவர்கள் தான் அந்த கீர்த்தன சம்பிரதாயத்தையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் கொண்டு வந்தவர்கள். அதோட இன்னைக்கு லோகம் முழுக்க அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு, வேற ஏதோ பேர்ல இருக்கு. ராமானுஜ சம்பிரதாயங்கிற பேர்ல இல்லாட்டா கூட எல்லாத்துக்கும் ஆழ்வார் தான் மூலம். அது இல்லாட்டான்னா எங்கேயுமே கீர்த்தனம் இருக்காது. ஹரிநாம கீர்த்தனம் இல்லாம இருந்தா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹரிநாம கீர்த்தனமும் சரணாகதியும் வர்ணாசிரம தர்மமும் வேத தர்மமும் இல்லாட்டா அப்புறம் என்ன இருக்கு? அதனால பயந்தவர்கள், ரிஷிகள்லாம் பயந்துட்டு இருக்கும் போது, ராஜாக்கள்லாம் பயந்துட்டு இருக்கும் போது, எம்பெருமான் தானே இந்த கலி துக்கத்தை, கலி கொடுமையை போக்கடிப்பதற்காக ஆழ்வார்களை அவதாரம் பண்ண வைத்தான்னு இருக்கிறபடினால காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்து உதித்து, கலியுகத்திலே வந்து உதித்து, உதித்தேன்னு அவதாரம் பண்ணி. ஏன் கலியுகத்துல பெருமாள் அவதாரம் பண்ண மாட்டாராம்? ஆழ்வார்கள் மட்டும் அவதாரம் பண்ணமா என்ன அப்படின்னு கேட்டா, கலியுகத்துக்காகவே அவதாரம். ஏன்னா துஷ்டர்கள் இருக்கல, அவளை நல்லவாளை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவதாரம். அஜ்ஞானிகளை ஞானிகளை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆழ்வாரே சொல்றாரு இல்லையா, புலிக 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 போயிற்று வள்ளியிற்சாவும் நலியும் நரகமும் நைந்த நம்மனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெழும் கண்டு கொண்மேன், கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உரிதர கொண்டோம். கலி புருஷன் வரமாட்டாங்கிறார் ஆழ்வார். ஏன்னு கேட்டா, நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். என் காட்சியில ஆழ்வாருடைய திருவாய்மொழியை ஆடி பாடி கொண்டிருக்கிறார். அது தவிர பலவிதமான ஹரிநாம கீர்த்தனங்கள் பல பேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்நாடக தேசத்திலே, ஆந்திர தேசத்திலே, இன்னும் வடக்கே எங்க போனாலும் கீர்த்தனம் அப்படிங்கிறது பிரதானமா இருந்துட்டு இருக்கு. அதை நான் என் கண்ணால பாக்குறேங்கிறார் ஆழ்வார். அப்போ ஆழ்வார் காலத்துல தான் ஆரம்பம். கலியுகம் கெடும்படியாக இந்த கீர்த்தன சம்பிரதாயமும் சரணாகதி சம்பிரதாயமும் வளர்ந்திருக்கு. நாமெல்லாம் ஒரு வாழ்வு பெற்று இருக்கிறோம். அதுக்காக அவதாரம் பண்ணார் ஆழ்வார். காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்து உதித்து, உதித்துங்கிற அவதாரம்னு அர்த்தம். கலியுகத்தை வந்து பிறந்து இல்லை, சூரியன் உதிக்கிற மாதிரி ஆழ்வார் இங்கே உதித்தவர், தெற்கு திசையிலே ஜோதிஷாக தெரிஞ்சவர் அப்படின்னு மதுர்கவி ஆழ்வாருடைய வைபவத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா. கலியுகத்தே வந்து உதித்து ஆசிரியப்பா அதனால் அருமறை நூல் விரித்தானை. ஆசிரியப்பா, திரு ஆசிரியப்பாங்கிற ஆசிரியப்பாவினாலே அருமறை நூல் விரித்தானை, வேதத்தினுடைய அர்த்தத்தை விரித்தவன், அதை விளக்கியவன் அப்படின்னு அர்த்தம். வேதத்திலே சொல்லப்பட்ட பரம தாற்பயமானது என்ன கேட்டா, பரமபுருஷனான எம்பெருமான் நாராயணன் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டித்து ரட்சிக்கிறவன், அவன் தான் ரக்ஷகன் அப்படிங்கிறது. அதுதான் திருவாசிரியத்திலையும் அவன் சிருஷ்டிக்கிறாங்கிறத 2-3 இடத்துல காமிக்கிறார், அவன் ரட்சிக்கிறான்ங்கிறத 2-3 இடத்துல காமிக்கிறார், அவனுடைய வைபவங்களை எல்லாம் 2-3 இடத்துல சொல்றார், அவனுடைய திருமேனியை பத்தி 2-3 இடத்துல சொல்றார். இப்படியாக வேதத்தினுடைய அர்த்தம் தான் அது. வேதத்துல திருப்பி திருப்பி என்ன விஷயம் கேட்டான்னா, யார் சிருஷ்டிக்கிறான், யார் ரட்சிக்கிறான், இதுதான் பல இடத்துல இதுதான் வரும். இதுக்குதான் அத்வைத மதத்தெல்லாம் பதில் சொல்றதுக்கு அவெல்லாம் என்ன பண்றான் கேட்டானா,
பிரபஞ்சமே பொய் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா சிருஷ்டிக்கிறான் ஒருத்தன், அவன் தான் ரட்சிக்கிறான். அதுதான் பரபிரம்மம், அதுதான் பரமாத்மா, அதுதான் பரமபுருஷன், அவன் தான் நாராயணன். இது வேதமே காண்பிக்கிறது. சிருஷ்டிக்கிறான் ரட்சிக்கிறான்னு சொன்னப்ப பிரபஞ்சம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? பொய்யை போய் எப்படி சிருஷ்டிக்க முடியும்? பொய்யான வஸ்துவை நம்ம சிருஷ்டிக்கிறோமா? இல்லையே. பொய்யான கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கனவை நாமளா சிருஷ்டிக்கிறோம். கனவுல ஏதோ தெரியுது, அதை நாமளா சிருஷ்டிக்கிறோம் இல்லையே. ஆனா பகவான் வேதத்துல 100 இடத்துல சொல்லியிருக்கு, பெருமாள் சிருஷ்டிக்கிறார், பெருமாள் சிருஷ்டிக்கிறார், பரபிரம்மம் சிருஷ்டிக்கிறது. எதுக்காக சொல்றேன்? அந்த வைபவத்தை எல்லாம் இப்ப சொல்ல போறேன். சிருஷ்டிக்கிற ரட்சிக்கிற வைபவங்கள்லாம் சொல்ல போறேன். ஆளில் நிலை கண்ணன் வைபவத்தை சொல்ல போறேன், எப்படி சம்பாரம் பண்ணி சிருஷ்டிக்கிறான். அப்புறம் திரிவிக்ரம பெருமாளுடைய வைபவம் சொல்ல போறேன், எப்படி உலகையை அளந்து ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் வரப்போறது இதுல. ஆசிரியப்பா அதனால் அருமறை நூல் விரித்தானை, வேதத்திலே மறைந்திருக்கக்கூடிய பல பொருள்கள், அதனால்தான் மறைன்னு பெயர். அதை விளக்கும்படியாக நமக்கு திரு ஆசிரியப்பா ஆழ்வார் அருளி செய்தார். தேசிகனை பராங்குசனை திகழ்வ குலத்தாரானை. தேசிகன் ஆச்சாரியன் அர்த்தம். எல்லாருக்கும் ஆச்சாரியனாக, நம்ம எல்லாருக்கும் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர், நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். நம்மாழ்வார் தானே முதல் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னார்னு பார்த்தோம் இல்லையோ. இந்த கலியுகத்திலே ஆழ்வார் முதல் ஆச்சாரியரானார். தேசிகனை பராங்குசனை ஆழ்வாருடைய திருநாமம். பிற மதங்களை அடக்கி ஆளும் அங்குசம் போன்றவர். யானை அங்குசம் கொண்டு அடக்கிற மாதிரி பிற மதங்களை அடக்கிறார் ஆழ்வார் தன்னுடைய வாதங்களாலே. அவளோட சண்டை போடுறோங்கிறதெல்லாம் கிடையாது. ஆழ்வார் அருளி செய்த அர்த்தங்களை கேட்டாலே ஆமான்வார். எப்பவுமே அத்வைத மதத்திலாம் கூட அவ இந்த ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீசுக்தியில் வாசிச்சான்னு வச்சுக்கோங்க மாறிடுவான். அது வாசிக்காம தர்க்கவாதம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கு, அப்படிதான் இருந்துட்டு இருப்பான். அதனால்தான் திருநெடுந்தாண்டகத்தை காட்டி பட்டர் வென்றான்னு சொல்றார். பட்டர் தன்னோட வாதத்துக்கு வந்தவன் கிட்ட திருநெடுந்தாண்டகத்தை சொன்னாராம். ஆனா அவர் தோத்துட்டார். ஏன்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை ரசமாக சொல்லக்கூடியது. தேசிகனை அதனாலே ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தினாலேயே எல்லாரையும் ஜெயிப்பவர். திகழ் அது மாத்திரமில்லாமல் வேத அர்த்தங்களாகவும் சொல்லக்கூடியவர். திகழ் வகுளத்தார் ஆணை, வகுள மாலை, காரண மாலை, வகுள மாலையை தன்னுடைய திருமார்பிலே சூட்டி கொண்டிருப்பவர். வகுளாபரண பெருமாள் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர். அப்படின்னு நல்லா பிரகாசிக்கிறதா வகுளத்தார் அப்படின்னு. தேசிகனை இந்த மகிழ மாலை, நாட்கமழ் மகிழ் மாலை மார்வினன் மாறன் சடகோபன் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். அந்த மாலையை பத்தி ஆழ்வாருடைய திருமார்பிலே மகிழம்பூ மாலை இருக்கு. இது ஆதிப்பிரான் அப்படின்னு திருக்குறுகூர்ல ஆதிப்பிரான் பெருமாள், ஆதிப்பிரான் பெருமாளுக்காக ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் அப்படின்னு அதை ஆழ்வார் அருளி செய்கிறார். அதுல வேத அர்த்தங்கள் மொத்தமும் அருளி செய்கிறார். முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். சகல லோகத்தையும் சிருஷ்டிப்பவன், ரட்சிப்பவன், சம்மாரம் செய்பவன், அந்தரியாமியாக இருப்பவன், மோட்சம் கொடுப்பவன் எல்லாம் பகவான் தான். அந்த விஷயத்தான் அந்த ஒன்றும் தெய்வம் சொல்ற. ஒன்றும் தெய்வம் அப்படிங்கிறது சகல இதிகாச புராணங்களுடைய சாரம் அப்படிங்கிறது பிள்ளான் வியாக்கியானத்துல பார்க்கலாம். ஏன்னா நிறைய வச்சனங்கள் எடுக்கிற ஆழ்வார் சொன்னதுக்கு சாட்சியாக என்னென்ன இதிகாச புராண வச்சனங்கள்லாம் இருக்குன்னு பக்கமா எடுக்கிற, நிறைய எடுக்கிற பிள்ளான் வியாக்கியானத்துல. அப்படி இல்லாம இருக்கிறபடினால ஆதிப்பிரான் நின்ற ஆதிப்பிரான் அப்படின்னு அவன்தான் பரபிரம்மமானவன், திருக்குறுகூர்ல இருக்கிறவன் அப்படின்னு சொல்ல ஆழ்வார் பாட்டு பாட, உடனே ஆதிப்பிரான் தன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய மகிழ் மாலையை ஆழ்வாருக்கு அருளப்பாடு இட்டருள, அந்த மகிழ் மாலையை ஆழ்வார் சாத்திண்டு நாட்கமழ் மகிழ் மாலை மார்வினன் மாறன் சடகோபன் வேட்கையால் சொன்ன பாடல் 1000 வல்லார்னு அந்த மகிழ் மாலையோட ஆழ்வார் சாதிக்கிறாராம். அதனால அந்த மகிழம்பூ மாலை இருக்கும் இல்லையோ, மகிழம்பூ மாலைன்னே ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சி ஆழ்வாருடைய நெஞ்சத்துல இருக்கு. ஏன்னா பெருமாளை பத்தி அனுசந்தானம் பண்றபடினால. அது மட்டும் இல்லையா, அது பெருமாள் சூடி கலைந்த மாலை அப்படிங்கிறபடினாலையும், ஆழ்வார் திருவுள்ளத்திலே அது பட்டி இருக்கிற மாலை அப்படிங்கிறபடினாலையும்
அந்த மாலையினுடைய மகிழம்பூ மனத்தோடு கூட, மகிழம்பூ வாசனையோடு கூட நமக்கு திருவாய்மொழி அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படின்னு சுவாமி தேசிகன் எஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதா வகுலாமோத வாசிதம்ங்கிறார். ஆழ்வாருடைய திருவாய்மொழி மொத்தம் மகிழம்பூ மாலையினுடைய வாசனை இருக்கான். மகிழம்பூ மாலையினுடைய வாசனைனா என்ன அர்த்தம்னா, மகிழம்பூ மாலைக்கு ஒரு வாசனை ஒண்ணு இருக்கும். இங்க என்ன கேட்டா, அந்த ஒன்றும் தேவும் அருளி செய்தப்புறம் அந்த பெருமாளுடைய அனுகிரகமாக வந்த மகிழம்பூ வாசனைங்கிறபடினால நமக்கு என்ன கேட்டானா, வெறும் அர்த்தம் புரியும் மட்டும் இல்லாமல் அதனுடைய வாசனையும் தெரியும் நமக்கு. ஏன்னா ஒரு நல்ல பதார்த்தம்னா, சாப்பிட்ற பதார்த்தம் இருக்கட்டுமே, வாசனையோட இருந்தா அழுகுதானே. வாசனை இல்லாமல் உள்ள வச்சு மூடி வச்சு 2 நாள் கழிச்சு வந்தா அது சுவாரஸ்யம் இல்லை. புத்தம் புதுசா வாசனையோடு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் வரட்டு வேதாந்தமாக அர்த்தமாக சொல்லிட்டு இருக்காளே தவிர வாசனையோட சொல்ல மாட்டேங்கிறா மற்ற பேர்லாம். ஆனா ஆழ்வார் திருவாழ்மையோடு சேர்ந்து அனுபவிச்சு பார்த்தான்னா அது வாசனையோட கூடியதாக இருக்கும், அனுபவிக்கும்படியாக இருக்கும். அப்படிங்கிறபடினால அதுதான் அந்த வாசனை அப்படிங்கிறது. அதாவது வேத அர்த்தம்னு மட்டும் இல்லாமல் பகவான் கிட்ட ஒரு பக்தி, பகவான் கிட்ட ஒரு ஸ்ரத்தா, பகவான் கிட்ட ஒரு பிரீத்தி, பகவான் கிட்ட ஒரு ஆசை எல்லாம் சேர்த்து வரும்படி வேத அர்த்தம் வரணும். எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் ரட்சிக்கிறான்னு வெறும சொல்லிட்டு போறது இல்லை. அது ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ற ஆதிப்பிரான் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும் போது, அப்படி ஆதி காலத்துல சிருஷ்டி காலத்திலே யாரும் இல்லாதென்று உலகத்தை எல்லாம் படைத்து விட்டு இங்கே எமக்கு சேவை தரணுங்கிறதுக்காக திருக்குறுகூர்லயே வந்து நிற்கிறான்னு சொல்ற அங்க. அப்ப அந்த வேதார்த்தத்தை எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. ஆகினால அதோடு சேர்ந்து அனுபவிக்கும் போது வாசனையோடு சேர்ந்து வேதாந்தத்தை அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம் கேட்டா, பக்தியோட பிரீத்தியோட ஸ்ரத்தையோட ஆனந்தத்தோடு கூட வேதாந்த அர்த்தத்தை அனுபவிக்கிறோம்னு இருக்கு. ஆனா தேசிகனை பராங்குசனை திகழ் வகுளத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுவே. அப்படிப்பட்ட ஆழ்வாரை நம்முடைய மனத்திலே வைத்து வாழ்த்துவோம். மாசடையா மனத்து வைத்து, மாசு இல்லாத, தோஷம் இல்லாத, குற்றம் இல்லாத ஆழ்வார் யாரோ, ஆழ்வார் எப்படி சொல்றாரோ என்னவோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு சத் விஷயம், ஒரு வேதாந்த விஷயம், ஒரு பகவத் விஷயம் கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம மனசுல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஆழ்வாருடைய திருவடியை நம்மளுடைய மனத்திலே வைப்போம். முதலிலே மாசில்லாத மனத்திலே, குற்றம் இல்லாத மனத்திலே ஆழ்வாரை வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே, என்னன்னைக்குமே வாழ்த்தணும். ஏனால் அவர் ஆசிரியப்பா, அதனால் அருமறை நூல் விரித்தவர் ஆழ்வார். அதனாலே என்றென்றைக்கும் ஆழ்வாரை மறவாதபடி வாழ்த்துதுமே. நாம் வாழ்த்தலாம், மங்களாசாசனம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சன்னிதத்தாம் சதா கிருதி அப்படின்னு தேசியன்னு சொன்ன மாதிரியாக எப்போதுமே ஹிருதயத்துல இருக்கணுங்கிற மாதிரி ஆழ்வார் நம்ம என்னென்னைக்குமே மறக்க முடியாதபடி பகவத் அனுபவத்தை நமக்கு கொடுத்தவரானபடினாலே மறவாமல் நாம் வாழ்த்தலாம், வாழ்த்த கடவோம் அப்படின்னு அர்த்தம். ஆழ்வாரை பற்றி தான் சுவாமி தேசிகன் அழகா பல இடத்துல சொல்லும் போது, தேசியனே மாறன் துணையடி கீழ் வாழ்வையொக்கும் ராமானுஜவனையும் அன்பு போற்றும் சீர்வாயின் எங்கள் தூப்புள் பிள்ளை. அதுமில்லா திருமாலின் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலேங்கிறார். ஆழ்வாருடைய அருள்நாள் தான் எங்களுக்கு பெருமாளுடைய திருவடினா என்னன்னே புரிஞ்சுது. நாங்க இத்தனை நாள் தலை வச்சிருக்கோம்னா எங்க தலை வச்சோம்னா எங்கெங்கயோ தலை வச்சோம். தலகாணியில தலை வச்சுன்னு படுத்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் எங்கெங்கயோ படுத்துட்டு இருந்தோம். இப்ப என்ன கேட்டா, திருமாலில் தாளில் தலை வைத்தோம் அப்படிங்கிற நாங்க சரணாகதி பண்ணோம். எங்க தலையை கொண்டு போய் பெருமாளுடைய திருவடி கீழே வச்சோம். இது வரைக்கும் தலையை கொண்டு போய் எங்கெங்கயோ வைத்தவர்கள் பெருமாளின் திருவடி கீழே எங்க தலையை கொண்டு வைத்தோம். ஏன்னா சடகோபன் அருளினாள், ஆழ்வார் அருளி செய்தபடியினாலே அப்படின்னு அர்த்தம். சடகோபன்னா பாதுகைன்னு ஒரு அர்த்தம், பாதுகையுடைய அருளினாலே அப்படின்னு 2 அர்த்தத்துல சொல்ற. அதனால அந்த மாதிரி ரீதியில நாம் மறவாமல் வாழ்த்தும்படியாக நமக்கு இப்படிப்பட்ட மகா உபகாரத்தை செய்தருளினவர் ஆழ்வார். அதனாலே ஆசிரியப்பா காசினியோர் தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பாவதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுலத்தாரானை மாசடையா மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே. அடுத்ததாக முதல் பாசுரம் ஆரம்பம். அது நாளைக்கு அடியன்னு சொல்ல போற. இருந்தா கூட பாசுரத்தை இப்போ சேவிச்சு விடலாம்.
முதல்ல எம்பெருமானுடைய திருமேனியை வாழ்த்தக்கூடியதாக முதல் பாசுரம். பகவானுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை எல்லாம் பாட போற. அதுல முதல்ல பகவானுடைய திருமேனியை பாடுற. அதை நாம இந்த முதல் பாசுரத்துல பார்க்கலாம். செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு பல சுடர் புனைந்த பவளச் செவ்வாய் திகழ்ப சுஞ்சோதி மரகத குன்னம் கடலோன் கைமிசை கண்வளர்வது போல் வீதகவாடி முடிபூன் முதலா மேதகு பல்கலு நணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேன் மிக பகைப்ப நச்சுவினை கமறுதலை அரவினமளி ஏறி எரிகடல் நடுவில் அரிதுயல் அமர்ந்து சிவனயனிந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொடக் கிடந்த தாமரையுந்தி தனிப்பெரு நாயக மூல கலந்த சேவடியோயே. இந்த பாசனம் அடி எனக்கு பிடிச்ச பாசனம். எல்லாம் திருவனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபன் சயன திருக்கோலத்துல இருக்கார். அந்த திருக்கோலத்தை வர்ணிக்கிற பாசுரம் இது. திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படியே திருவனந்தபுரத்துல இருக்கார் அப்படின்னு அங்க ஐதிஹ்யம். திருப்பார்கடல்ல பெருமாள் எப்படி இருக்காருங்கிறத வர்ணிக்கக்கூடிய பாசுரம் இது. இந்த பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இருக்கு. திருப்பார்கடல்ல பெருமாள் இப்படி இருக்கார் அப்படின்னு. அது ஆழ்வார் இங்க முதல்ல திருமேனியை ஏன் ஆரம்பிக்கிறார், அங்க எப்படி வர்ணிக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை, எப்படி அனுபவிக்கிறாங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.